Hi guys, welcome back to Chennai Telugu Pannu. It's me Shravanti. ஸோ தமிழ் பீப்புள் வந்து என்ன நல்லா நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா ஹவு டு லுக் ஸ்லிம் இன் சாரீஸ். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பாடி ஷேப் இருக்கும். சில பேர் ஸ்லிம்மாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு பாடி ஷேப். இந்த பாடி ஷேப் எப்படி இருந்தாலும் சரி, நாம் வந்து சில டிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சாரீ கட்டினா அந்த சாரியில் வந்து நம்ம லுக் வந்து ஸ்லிம்மாக தெரியும். ஸோ இதுக்கு நான் சில டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூஸ் ஷேப் வேர். ஸோ நார்மலாக வந்து நம்ம எல்லாரும் இந்த நார்மல் பெட்டிகோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அது நம்ம சாரீ கட்டும்போது மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஷேப்பில் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்லிம்மாக உங்களுக்கு சாரியில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷேப் வேர் பெட்டிகோட்ஸ் நமக்கு இப்போ நிறைய மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பெட்டிகோட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷேப் வேர் இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு அவர் கிளாஸ் ஷேப் வந்து வரும். அதே மாதிரி சாரியும் ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணலாம். சாரியில ஸ்லிம் லுக்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷேப் வேர் இன்ஸ்கர்ட்னி யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபேப்ரிக் மேஜிக். ஸோ ஃபேப்ரிக் மேஜிக்னா இப்போ நம்ம எப்போவுமே செலக்ட் பண்ணுற சாரீஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வராது. ஒரு ஷேப் வந்து சாரியில் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து திக்காக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு ஆர்கெஞ்சா, சவுத் காட்டன், ஜாக்வர்ட், பனாரசி இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் சில்க் சாரீஸ், ஜார்ஜெட் சாரீஸ், ஷிஃபான் சாரீஸ், கிரேப் சாரீஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரீஸ் வந்து நமக்கு ஈஸியாக ட்ராப் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு சாரியில் வந்து ஒரு ஸ்லிம் லுக்காகவும் கொடுக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், ட்ராப் இட் ரைட். இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம சாரீ வந்து எப்படி நம்ம பிளேட்ஸ் வச்சிருக்கோம், எப்படி நம்ம பல்லு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் லுக்கே கொடுக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து பிளேட்ஸ் போடும்போது ரொம்ப லென்த்தியாக இருக்கும் சில சாரீஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. நார்மல் சாரீ லென்த் வந்து 5.45 இந்த லென்த் இருக்கிற சாரீஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்கள் அதிகமாக லென்த் இருக்கிற சாரீஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ ஒரு ஸ்லிம் லுக்கே வராது. நம்ம பெட்டிகோட் நம்ம டைப் பண்ணுவோம்ல, ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணும்போது டூ லூஸாக இருக்கக்கூடாது, டூ டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணணும். அது டைப் பண்ணதுக்கப்புறம் பிளேட்ஸ் வந்து எப்போவுமே 4 to 5 அவ்வளோதான். அவ்வளோ பிளேட்ஸ் மட்டும் போதும். அதுக்கு மேலே சின்ன சின்ன பிளேட்ஸாக வச்சிங்கன்னா அதுவும் வந்து சாரீ வந்து டிராப்பிங் கரெக்டாக வராது. ஸ்லிம் லுக் வரணும்னா சாரீ லென்த் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளேட்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் 4 to 5 பிளேட்ஸ் இஸ் இனஃப் ஃபார் த ஸ்லிம் லுக் இன் த சாரீ. நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட், நோ பார்டர் சாரீஸ். ஸ்லிம் லுக் வந்து நம்ம சாரியில் இருக்கணும்னா பெரிய பெரிய பார்டர்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா பெரிய பெரிய பார்டர்ஸ் இருக்கிறது வந்து ஒரு ஸ்லிம் லுக்கே வராது. பார்டர் சின்னதாக இருக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 inch 2 inch அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப பெரிய பார்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பார்டர் இல்லாத சாரீஸ் இல்லைன்னா சின்ன பார்டர்ஸ் இருக்கிற மாதிரிஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஜுவல்லரி. ஸோ நம்ம சாரீ வேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஜுவல்லரி போடுவோம். ஸோ எப்போவுமே ஜுவல்லரி வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியக்கூடாது. அப்படின்னா கோல்டு வந்து நிறைய இருக்கிற மாதிரி, எல்லோஷாக இருக்கிற மாதிரி, நம்ம கண்ணு பார்த்த உடனே அங்கே போகிற மாதிரி, அந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே டல்லாக இருக்கிறது, அப்படியே காப்பர், சில்வர் இந்த மாதிரி மெட்டலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லுக் வந்து ரொம்ப ஆடாக தெரியாமல் கொஞ்சம் டீசெண்டாகவே தெரியும். ஸோ இதனால் நீங்கள் சாரீ வேர் பண்ணும்போது ஜுவல்லரி வந்து டல்லாக இருக்கிற ஜுவல்லரி, அப்படியே காப்பர், சில்வர் இந்த மாதிரி ஜுவல்லரி, மேட் ஃபினிஷ்,
இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் ஹை ஹீல்ஸ். உண்மையாகவே இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? ஸோ நீங்கள் சாரீ வேர் பண்ணும்போது லைட்டாக ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்லிம் லுக் வந்து அப்படியே கிளியராக தெரியும். ஏன்னா நானும் அது ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய வாட்டி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கிற மேஜிக் என்னன்னு. நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் போஸ்டர். ஸோ நம்ம சாரீ வேர் பண்ணுறோம், நமக்கு சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வாக்கிங் ஸ்டைலே வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம எப்போவுமே பண்ணக்கூடாது. சாரீ நம்ம வேர் பண்ணிங்கன்னா இப்படி நடக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஷோல்டர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்டிஃபாக இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஷோல்டர்ஸ் இப்படி இருக்கணும், அப்படியே ஸ்டமக்கு கூட உள்ளே இருக்கிற மாதிரி இப்படியே இது பண்ணக்கூடாது. ஸோ இது ஸ்டமக்கு கூட உள்ள புல் பண்ணணும். புல் பண்ணிவிட்டு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா அந்த லுக் வந்து அதில் கூட நமக்கு ஒரு ஸ்லிம் லுக்கு காட்டி கொடுக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோ. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நான் நினச்சிட்ருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற சாரீ கட்டும்போது நான் ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் இன்னைக்கு. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உண்மையாகவே நீங்கள் சாரீல ஸ்லிம் லுக்காக தெரியணும்னா ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.